அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயானா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். சைனசைட்டிஸ் இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமனான ப்ராப்ளம், நிறைய பேருக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம். ஸோ இந்த சைனசைட்டிஸ்ங்கிற பிரச்சனை என்னன்னா, பாரானேசல் சைனஸ், அதாவது மூக்குக்கு பின்னாடி உள்ள இடத்துல இருந்தே இருக்கக்கூடியது. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனஸ் ப்ராப்ளம், சைனஸ் ஏரியாவில் வேற ஏதாவது ஏருக்கு பதிலாக வேற ஏதாவது அந்த காலி இடத்துல போய் உட்காந்துருச்சு, எக்ஸாம்பிள் பஸ் போய் உட்காந்துருச்சு, நீர் போய் உட்காந்துருச்சுன்னா வலிக்கும். இந்த கண்களுக்கு மேலே, கண்களுக்கு கீழே இந்த பகுதிகள் எல்லாமே நமக்கு காலியாக இருக்க வேண்டிய பகுதிகள். இந்த பகுதிகளில் இருந்து நீங்கள் ஏதோ ஒரு பஸ்ஸோ இல்லது நீரோ போய் உட்காந்துருச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து பெயின் வர ஆரம்பிக்குது. இதுக்கு பேர் தான் சைனஸ் ப்ராப்ளம். எப்போ அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுதோ அப்போ சைனசைட்டிஸாக மாறிடுது. ஸோ அந்த பகுதியில் இன்ஃப்ளமேஷன் வரணும், அதாவது நோய்க்கிருமிகளோட தொற்றுதல் அதனால ஆரம்பிச்சிடும். அதுதான் சைனசைட்டிஸ். ஸோ இது எப்பெல்லாம் வரும்னா, ஒரு நல்ல குளிர்காலத்துலேயும் வரலாம், இல்லை ஒரு அலர்ஜி இருந்தாலும் வரலாம். அப் டு 8 வீக்ஸ் வரைக்கும் இந்த பெயின் இருக்குது அப்படின்னா அதை கிரானிக் சைனசைட்டிஸ்னு சொல்கிறோம். அதாவது 2 மாதங்களுக்கு மேலே தொடர்ச்சியாக சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அது கிரானிக் சைனசைட்டிஸ். இதில் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக் வரும், ஃபேஷியல் ஸ்வெல்லிங் இருக்கும், பஃபினஸ் இருக்கும், கண்ணு காது ஊறல் இருக்கும், காதுல எல்லாம் வந்து எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், மூக்கு வந்து ஊறல் இருந்துகிட்டே இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கன்ஜஸ்டடாக ஒரு மூக்கு வாய் திறந்து பேச முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. நைட்டு தூங்கும்போது சரி பகலையும் சரி மூச்சு வந்து வாய் வழியாகவே அவங்களுக்கு போயிட்டு இருக்கும். மூக்கு வழியாக உள்ள போய் மூக்கு வழியாக வெளியில் வராது. உதடுகள் கொஞ்சம் வீங்கி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து கொஞ்சம் பெருத்து இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மாதிரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா தலையை குனிஞ்சாலே ஏதோ பாரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், வலிக்கும். இதுவும் சைனசைட்டிஸ்க்கான ஒரு ஒன் ஆஃப் த மெயின் சிம்டம். இதில் எங்கெல்லாம் வலி வரும்னா, கண்ணுக்கு மேலுள்ள பகுதி, கண்ணுக்கு கீழே உள்ள பகுதி, தலை, அந்த நெற்றி பகுதி, அதே மாதிரி காது பகுதி, காதோட ஃப்ரண்ட் பகுதி, பேக் பகுதி, அப்புறம் இந்த சைனஸ் ஏரியாஸ், இதெல்லாமே வந்துட்டு பெயின்ஃபுல்லான ஒரு ஏரியாவாக இருக்கும். மூக்கில் பார்த்தீங்கன்னா கன்ஜஷன் இருக்கும், ஸ்மெல் தெரியாமல் போயிடும். கொரோனா காலத்துல எல்லாம் ஸ்மெல் இல்லாமல் இருந்துச்சுல, அது மாதிரி ஸ்மெல் தெரியாமல் இருக்கும். மூக்கு வந்து ஒரு மாதிரி அடைச்சிட்டு இருந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ரன்னிங் நோஸ் இருக்கும், அடுக்கடுக்கு தும்மல் இருக்கும். இந்த அடுக்கடுக்கு தும்மல் வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய காமன் சிம்டம். காலையில் எழுந்தவொடனே அச்சு அச்சு அச்சுன்னு காலையிலேருந்தே போட்டுட்டு இருக்கு, அடுக்கடுக்க தும்மல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக வந்து சைனசைட்டிஸ்க்கான முக்கியமான ஒரு காரணம். ஹோல் பாடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும், ஃபெட்டிக்காக இருக்கும், மலைஸாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அப்படி டயர்டாக எதுவுமே செய்ய பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்பவும் தூங்கணும் போல் இருக்கும். முகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே தொட்டாலும் வலிக்கும், முகம் எல்லாம் பஃபியாக ஸ்வெல்லாகி இருக்கும். இந்த வீங்கி போன முகத்தில் எங்கே கை வச்சாலும் அவங்களுக்கு அப்படி குத்துற மாதிரி வலிக்கும். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு பல் வலியும் இதனால வருது. ஸோ சளிக்கட்டு வந்து உங்களுக்கு அந்த இந்த பகுதிகளெல்லாம் சளிக்கட்டு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பல்லு பிரச்சனையாகவும் அது காமிக்க ஆரம்பிச்சிடும். காமனாக பார்த்தீங்கன்னா சைனஸ் ப்ரெஷர் இருக்கும் அவங்களுக்கு, திருப்பி ஹெட்ஏக் இருக்கும். அதே மாதிரி காதோட இன்ஃப்ளமேஷனும் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைனசைட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு காதுல இருந்து பழுப்பு வடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ காது எல்லாமே சீழ் வெளியில வர்றது, கண்கள் இருந்து சீழ் வெளியில வர்றது, இதெல்லாம் இருக்கும். மவுத் பிரீத்திங் மட்டும் இல்லாமல் வாயிலிருந்து அடிக்கடி சளி வந்துட்டு இருக்கும். மூக்கு வழியாகவும் சளி வரும், வாயிலிருந்தும் சளி வந்து வெளியில வரும். இவங்களுக்கு ஸ்லீப்பிங் டிஃபிகல்ட்டி இருந்துகிட்டே இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும், த்ரோட் இரிட்டேஷனும் இருக்கும். ஸோ ஸ்லீப்பிங் டிஃபிகல்ட்டி வந்து மூச்சு விட முடியாததுனாலையும் இருக்கும். அதே மாதிரி ரன்னிங் நோஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை எடுத்து எடுத்து மூக்கு பிடிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனாலையும் இருக்கும். ஹெட்ஏக் இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு நைட்டு தூக்கம் வந்து டிஸ்டர்ப்டாகவே இருக்கும். மோஸ்ட்லி இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து தானாகவே சரியாயிடும், ஆட்டோமேட்டிக்கலி ஓனாகவே ஹீல் ஆகிடும். பாடி ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெக்குபரேட்டரி பவர். அது பாடி வந்து அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தானாகவே சரி பண்ணக்கூடிய சக்தி உடையது. ஸோ அப்படி தானாகவே சரி பண்ணுறதுனாலையும் இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளத்தை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுறதுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்ஸை நாம் எடுக்கணும். ஸோ அலோபதியில் பார்த்தீங்க அல்லது மாடர்ன் மெடிசனில் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. எதுக்காகனா இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ ஒன்ஸ் இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணிட்டீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர முடியும். அதுவே இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். எப்படி? ஆவி பிடிக்கிறது. ஸோ இது இன்று நேற்று அல்ல, இது கிட்டத்தட்ட பல வருடங்களாக, பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக செஞ்சுட்டு வர்றதா இந்த ஆவி பிடிக்கிறது, ஸ்டீம் இன்ஹலேஷன். ஸோ இது வந்து சந்திரபூமி மூவியில் கூட இதை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க. அதாவது சளிக்கு மருந்து எடுத்தால் 1 வாரம், மருந்து எடுக்காட்டி 7 நாட்கள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது எப்படி அப்படின்னா, அந்த மருந்து மாத்திரைகளா போடாட்டி கூட இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ்,
இந்த ஆவி பிடிக்கிறது மாதிரி ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மூவியில் கூட ஆவி பிடிக்கிறது மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இந்த ஸ்டீம் இன்ஹலேஷனுங்கிறது. ஸோ ஸ்டீம் இன்ஹலேஷனை நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா சைனஸ்லேருந்து வெளியே வர முடியும். ஹியூமிடிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி ஹாட் ஷவர்ஸ் எடுக்கிறது. சுடான தண்ணியில் எடுக்கும்போது உங்கள் உடம்பு வந்து உள்ளே இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றிடும். நேசல் கன்ஜெஷன் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். எப்பவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கிறது. ஹாட் ஷவர் எடுக்கிறது மாதிரியே இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. எப்பவுமே தண்ணி 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. நேசல் ஸ்ப்ரே ஏதாவது அடிக்கிறதுனால மூக்கு வந்து ஓப்பன் ஆகுறதுனால அவங்களுக்கு அந்த மூச்சு காற்று உள்ளே போய் வெளியில் வருது. அந்த ஃப்ளோ வந்து அழகாக இருக்கும். ஸோ நேசல் ஸ்ப்ரே அடிக்கிறதுனால டீகன்ஜெஷன் பண்ண முடியும். ஒரு நல்ல வார்ம் கம்ப்ரஸ் எடுக்கிறதுனால சுடு தண்ணியை ஒரு துணியில் நனைச்சி பிழிஞ்சு அதை ஒத்தடம் கொடுக்கறதுனாலையும் இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுனாலையும் யோகாவில் சூத்திர நேத்தி ஜலநேத்தின்னு 2 விஷயம் இருக்குது. இதையும் பண்ணும்பொழுதும் அவங்க இந்த சைனஸ் ப்ராப்ளம்லேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இந்த ஜலநேத்தினா என்ன, சூத்திர நேத்தினா என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் விரிவாக சொல்கிறேன். அதை நீங்கள் செய்யணும்னா ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். அந்த ப்ராப்பர் கைடன்ஸுங்கிறது நீங்கள் எங்களை வந்து சந்திச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை அணுகி எங்களுக்கு இந்த ஜலநேத்தி எப்படி பண்ணணும், சூத்திர நேத்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த அந்த அளவுக்கான ஒரு முக்கியமான விஷயம் தான் இது. நாங்கள் வந்து ஊட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது வாரத்தில் 2 நாட்களாக இந்த ஜலநேத்தி ரப்பர் நேத்தின்னு சொல்லக்கூடிய சூத்திர நேத்தின்னு அல்லது ரப்பர் நேத்தின்னு சொல்லுவோம், ஜலநேத்தி அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த 2 ப்ராக்டிஸையும் ரெகுலராக நாங்கள் பண்ணுவோம். ரெகுலராக அப்படி பண்ணுறதுனால வாரத்தில் 2 நாட்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்ததுனால அங்கே சளி பிடிக்கக்கூடிய தொந்தரவு எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு கம்மியாக இருந்துச்சு. பொதுவாகவே ஊட்டிங்க வந்து குளிரான இடம், நீ சீக்கிரமே சளி பிடிச்சிடும், கஷ்டப்படுவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லேருந்து ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் வாரத்தில் 2 நாட்கள் இந்த ட்ரீட்மெண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததுனால. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸை நீங்களும் ரெகுலராக ப்ராக்டிஸ் எடுக்கும் பொழுது இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். ஸோ சைனசைட்டிஸ் ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த 2 ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் யோகிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கு, அக்யூபங்க்சர், இந்த இடத்துல நீங்கள் அக்யூபங்க்சர் போடுறது, அக்யூப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணுறது, மசாஜ் பண்ணுறது, இது மூலமாக கூட உள்ளே இருக்கக்கூடிய சளியை நீங்கள் வெளியில் கொண்டு வர முடியும். ஸோ ஒன்ஸ் சளியெல்லாம் வெளியில் வருது, ரிசால்வ் ஆகிடுச்சு, இன்ஃப்ளமேஷன் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து வெளியில் வந்து நீங்கள் ஒரு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இல்லாத ஒரு பீப்புளாக ஜென்ரல் பீப்புள் மாதிரி வாழ முடியும். அதே மாதிரி டயட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பால், சீனி, இந்த மாதிரி வெள்ளை பொருட்களை அவாய்ட் பண்ணிடுங்க. குறிப்பாக பாலும் சீனியும் சளியை அதிகப்படுத்தும். சைனஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தியாகுமே தவிர்த்து கம்மியாகாது. ஸோ அப்படி பால் எடுக்கணும்னா மஞ்சள் கலந்து எடுத்துக்கலாம். சீனிக்கு பதிலாக கருப்பட்டி, பனங்கற்கண்டு, தேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை கூட நீங்கள் ஃபுட்டில் யூஸ் பண்ணும் பொழுது அதுவும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளத்துலேருந்து வெளிவரதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த சைனசைட்டிஸை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் எப்படி பண்ணுறதுங்கிறத தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ அது ஒரு ப்ராக்டிக்கல் செஷனாகவே இருக்கும். அந்த செஷன் நமக்கு எடுக்கும் பொழுது உள்ள இருக்க சளியெல்லாம் எப்படி வெளியில் வருது, அதை எப்படி நம்ம ஈஸியாக செய்யலாம் அப்படின்ற மெத்தடோடு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.